Hi all, welcome to Drona E-Vidyalaya. இன்னைக்கு first volume முடிச்சாச்சு numerical. Second volumeல first lesson, chapter 6, ray optics ஓட textbookல worked out examples தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So, to start with the numericals of ray optics, chapter 6. புக்ல கொடுத்திருக்கிற first example, the numerical இருந்தா கூட it is more of a proof. Proof தான் அது கொடுத்திருக்கோம். Prove that for the same incident light, when the reflecting surface is tilted by an angle theta, the reflected light will be tilted by an angle 2 theta. இதுல என்ன சொல்றாங்க, இன்சிடென்ட் லைட் என்ன ஆங்கிள் விழுறதோ அதே ஆங்கிள் தான் விழுது. ஸோ வி ஆர் நாட் சேஞ்சிங் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், பட் மிரரோட பொசிஷனை நம்ம டில்ட் பண்ண போறோம். பிளெயினா இருந்த மிரரை யூஆர் டில்டிங் த மிரர் பை தீட்டா டிகிரி. அப்படி டில்ட் பண்ணும்போது இந்த இன்சிடென்ட் ஆப்ஜெக்டோட இன்சிடென்ட் லைட் வந்து விழுந்திருக்கும் மிரர்ல, இதனோட இமேஜ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, தட் ரிஃப்ளெக்டட் ரே, ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த ரே இட் டில்ஸ் பை 2 theta. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏபி இஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். நம்ம எடுத்திருக்கிற மிரர் தான் ஏபி. ஏபியை ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட்லி ஹொரிசான்டல் பொசிஷன்ல நம்ம வச்சிருக்கோம். இதுதான் உன்னோட மிரர். திஸ் இஸ் த சில்வர்ட் பார்ட். இந்த இடத்துல லைட் இஸ் ஃபாலிங் அட் அன் ஆங்கிள். இதுதான் இன்சிடென்ட் ரே. எப்பவுமே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எதோட சேர்த்து நம்ம மெஷர் பண்ணுவோம், எதோட ரிலேட்டிவா மெஷர் பண்ணுவோம், யூ வில் டிரா அ நார்மல் டு த சர்ஃபேஸ். மிரருக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரவும், அந்த லைன் தான் உன்னோட நார்மல். நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் பொசிஷன் இஸ் ஏஓபி. இதுதான் உன்னோட மிரர். ஸோ அப்படி இருக்கும்போது வாட் வாஸ் த நார்மல் drawn டு த மிரர்? என் இஸ் யோர் நார்மல். இனி திஸ் இஸ் த இன்சிடென்ட் ரே. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எதுவா இருக்கும்? இந்த ஐங்கிற ரேக்கும் என்னங்கிற நார்மலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் உன்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். தட் இஸ் வாட் இஸ் மார்க்ட் ஹியர். இப்படி பண்ணும்போது அக்கார்டிங் டு த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் should be equal to angle of reflection. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I should be equal to R. அதனால இதுதான் ரிஃப்ளெக்டட் ரே. ஏன் R1 போட்டிருக்கான்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல there are two cases in this question. ஃபர்ஸ்ட் கேஸ்ல மிரரை பெர்ஃபெக்ட்லி ஹொரிசான்டலா வச்சிருக்கோம். செகண்ட் கேஸ்ல you have tilted it by an angle theta. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல R1 is your reflected ray. R1ஐயும் எதுக்கு ரிலேட்டிவா மெஷர் பண்ணுவோம்? வேர் வில் யூ மெஷர் த ஆங்கிள்? யூ வில் மெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு த நார்மல் N. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ I. திஸ் இஸ் யோர் ரிஃப்ளெக்டட் ரே இன் த ஃபர்ஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட் படிச்சு பாரு, என்ன பண்ணியிருக்கோம்? மிரரை வந்து தீட்டாங்கிற டிகிரியில டில்ட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் யோர் நியூ பொசிஷன் ஆஃப் த மிரர். மிரர் என்ன ஆங்கிள் டில்ட் பண்ணியிருக்கோம்? தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் டில்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நார்மலை நான் எடுக்க முடியுமா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு மெஷர் பண்றதுக்கு? I cannot use this normal. Why? Because this is the normal drawn to the initial position. இப்போ என்னோட நார்மலும் டில்ட் ஆகும். இந்த டில்டட் பொசிஷன் இருக்கு இல்லையா, மிரரோட புது பொசிஷன்ல நான் 90 டிகிரி வரையணும். So this is N dash. This is my new normal. இந்த நார்மலுக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கும் இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். So this is my incident ray. This is the new normal. இது ரெண்டுக்கும் நடுவுல வர ஆங்கிள் தான் I plus theta, which is the new angle of incidence. ஏன் I plus theta? இது theta டிகிரியில டில்ட் ஆயிருந்ததுன்னா என்னும் N டேஷும் சேம் தான் ஆகும். Angle between any two lines is equal to angle between their perpendiculars. AOBக்கும் A dash OB dashக்கும் நடுவுல என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் Nக்கும் N dashக்கும் நடுவுல இருக்கும். According to mathematics, angle between any two lines is equal to angle between their perpendiculars. ஸோ அதனால இதுவும் தீட்டா. ஏற்கனவே இது வரைக்கும் I, இந்த ஒரு தீட்டாவும் சேர்ந்து நியூ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் I பிளஸ் தீட்டா. இப்போ இதுதான் உன்னோட ரிஃப்ளெக்டட் ரேயா இருக்குமா? இருக்காது. இங்க இருந்து I பிளஸ் தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் ஒரு ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். This is your new reflected ray, which is R2. And this angle is also I plus theta. எதுல இருந்து? N dash O R2ல இருந்து. இப்ப அவங்க கேட்டிருக்கிறது என்னது? பழைய பொசிஷனுக்கும் புதிய பொசிஷனுக்கும் நடுவுல இமேஜ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல எந்த ரே இமேஜ் கிடைக்குது? எந்த இடத்துல கிடைக்கிறது? வாட் இஸ் த ரே? R1 was a ray. செகண்ட் கேஸ்ல R2. R1க்கும் R2க்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் 2 தீட்டாவா இருக்கும் அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் வே டு டூ இட் மேத்தமெட்டிக்கலி? முதல்ல NO R2 அந்த ஆங்கிள் என்னதுன்னு கண்டுபிடி.
அதே NO R1 என்னது அதையும் கண்டுபிடி. ஓகே, சோ இந்த கிரீன் கலர் ஆங்கிள் இருக்கு இல்லையா, தட் இஸ் NOR2. அதுல இருந்து இந்த ப்ளூ கலர் NOR1 இந்த ஆங்கிளை நீ மைனஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த கிரீன் ஆங்கிள் இருந்து இந்த ப்ளூ ஆங்கிளை மைனஸ் பண்ணிட்டேன்னா இன் பிட்வீன் இருக்கிற இந்த ஆங்கிள் உனக்கு கிடைக்கும். கரெக்டா? திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு கால்குலேட். ஸோ Nக்கும் R2க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தெரிஞ்சு அதுல இருந்து NOR1ஓட ஆங்கிளை நீ மைனஸ் பண்ணிட்டேன்னா R1OR2 அப்படிங்கிற ஆங்கிள் நமக்கு கிடைக்கும். அந்த டீட்டெயிலை நம்ம வந்து எழுதிக்கணும். சப்போஸ் தே ஆர் ஆஸ்கிங் இட் ஃபார் 2 மார்க்ஸ் 3 மார்க் செக்ஷன், 5 மார்க்ல கேட்க சான்ஸ் இல்லை, 3 மார்க் செக்ஷன்ல கட்டாயம் கேட்கலாம் நியூமெரிக்கல்ஸ்ல. although it is not a numerical, more of a proof. AB is a reflecting surface. Simple wordsல தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Both the incident ray IO and the reflected ray OR1 subtend an angle I with the normal because the angle of incidence is equal to angle of reflection. When the surface AB is tilted to a new position A dash B dash by an angle theta, the normal is also tilted to a new position N dash by the same angle theta. Remember that the position of the incident ray IO remains same. நம்ம incident ray disturb பண்ணல. But the reflected ray now is OR2. Now, in the tilted system, the angle of incidence N dash OI, the new angle of incidence is I plus theta. And the angle of reflection N dash OR2. This is the new angle of reflection, that is also I plus theta. The angle between ON dash and OR1 is N dash OR1, which is I minus theta. See, இதுதான் angle I. அதுல இருந்து இந்த theta போக இந்த angle is I minus theta. N dash OR1 is I minus theta. The angle tilted on the reflected light is the angle between OR1 and OR2, which is R1 OR2. இதுதான் நம்ம calculate பண்ணணும். From geometry, we can write, so இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்? You can do that. So NOR1, what is NOR1? That is I. What is NOR2? This is I. Now this angle will be, இது வரைக்கும் இருக்கிற angle என்னது? N dash OR2 is I plus theta. இங்க NON dash is another theta. So NOR2 is equal to I plus theta, which is I plus 2 theta. Now what is NOR1? Initial angle of incidence I. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். So I plus 2 theta minus I is equal to 2 theta. Clear? So once again, நமக்கு தேவை இங்க ஷார்ட்டா எழுதிடுறேன். பை ஜியோமெட்ரி ஒன்லி அப்ரூவிங் என்னென்ன எழுதணுமோ அந்த டீடைல்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் we need angle R1 OR2, which is equal to angle NOR2 minus angle NOR1. NOR1 is I. NOR2 from the diagram. What is NOR2? பாரு, இங்கிருந்து இது வரைக்கும் I plus theta. இங்கிருந்து இங்க theta. So இங்கிருந்து இங்க total எவ்வளோ? I plus 2 theta. So I plus 2 theta minus I is equal to 2 theta. Hence proved. Geometrically தான் prove பண்றோம். வேற ரொம்ப physics எல்லாம் யூஸ் பண்ணல, basic geometry தான் யூஸ் பண்றோம்.
ஃபர்ஸ்ட் மிரருக்கும் மிரரோட இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷன் ஏஓபி அப்படிங்கிற பொசிஷனுக்கும் ஏ டேஷ் ஓ பி டேஷ் அப்படிங்கிற பொசிஷனுக்கும் நடுவில் ஆங்கிள் இஸ் தீட்டா. NON dash அப்படிங்கிற angle that is also theta. Now this is I, this is I plus theta and this is theta. I plus theta ஓட இன்னொரு theta சேர்த்துக்கிறோம். I plus 2 theta வருது. அதுல இருந்து I மைனஸ் பண்றோம். சிம்பிளா ப்ரூவ் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின். This is also application level question. ஒரு ஹெச்ங்கிற ஹைட் இருக்கிற ஒரு பர்சனுக்கு தன்னோட ஃபுல் இமேஜ் பார்க்கறதுக்கு என்ன ஹைட் இருக்கிற மிரர் வேணும்? இதுதான் கொஸ்டின். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த மிரர் நீடட் ஃபார் அ பர்சன் டு see his or her image fully on the mirror? So let us assume that அந்த பர்சனோட ஹைட் வந்து h தான் அப்படின்னு. இப்போ இதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஐசைட் எப்பவுமே ஐ லைன்ல இருந்து தான் பெர்ஃபெக்ட் லைன். there is a line which is called as eye line which is taken as reference. நம்ம பார்க்கறச்ச நம்மளோட கண்ணோட அந்த லைனை தான் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துப்போம். Let us assume that the height of a person is h. He is standing in front of a vertical plane mirror. The person could see his head when light from the head falls on the mirror and get reflects back to the eye. தலையில இருந்து லைட் வந்து மிரர்ல விழணும். இந்த ஹெட்டோட பொசிஷன்ல இருந்து மிரர்ல விழுந்து திருப்பி அது கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதா you are able to see the head. அதே மாதிரி ஃபுட்ல இருந்து லைட் should fall on the mirror. அப்புறம் அந்த மிரர்ல இருந்து the light should reflect back to the eye of the person. ஸோ நீ பார்க்கறது வந்து இந்த லெவல்ல ஐ லைன்ல தான் நம்ம பார்க்குறோங்கிறதுனால I will take this as my reference. So this is, let us assume that this is the eye line of the person, the line where the horizontal line which is parallel to the eye and the mirror. இதுல இருந்து ஹெட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஹைட் let me take it as h1. இதே கண்ணுல இருந்து ஃபுட் வரைக்கும் கால் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் let me take it as h2, such that the total height of the person h is equal to h1 plus h2. இந்த லாஜிக் புரிஞ்சுதா? ஏன்னு the person can see his head. இப்போ நமக்கு என்ன பார்க்கணும்? அந்த பர்சன் தன்னோட ஃபுல் இமேஜை பார்க்கணும், தன்னோட தலையும் பார்க்கணும், தன்னோட காலையும் பார்க்கணும் மிரர்ல, இமேஜோட ஃபார்ம்ல. ஸோ தலையிலேருந்து வரக்கூடிய லைட் மிரர்ல பட்டு திருப்பி ரிட்டர்ன் கண்ணுக்கு வரும்போது என்ன ஆகும்? he will see his head. கண்ணு ஃபுட்ல இருந்து லைட் மிரர்ல பட்டு திருப்பி கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது he can see his foot. So the person must see his head and foot together. That is why we have taken E as your reference. And you have split the total height of the person into two portions. H1 ங்கிற height, H2 ங்கிற height. கண்ணுல இருந்து top of the head வரைக்கும் H1, கண்ணுல இருந்து end of the foot வரைக்கும் height is H2. Now H ல இருந்து இந்த இடத்துல this is angle of incidence, this is angle of reflection. You know that angle of incidence is equal to angle of reflection according to law of reflection. So இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல், இதுவும் 90 டிகிரி. SAS similarity படி ரெண்டுமே சிமிலர் ஆகுறது. And this gives rise to an isosceles triangle. So this is an isosceles triangle. This length will be equal to this length. So இது ரெண்டும் similar trianglesங்கிறதுனால base will be equal. In the base H1 will be divided by this particular line. And this portion will be h1 by 2. This portion will also be h1 by 2. இந்த h1 இந்த லைட் வந்து எந்த பாயிண்ட்ல மிரர்ல விழுந்து ரிட்டர்ன் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல வந்து it will bisect. Same thing happens for the light falling from the foot of the person. ஃபுட்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு வந்து கண்ணுக்கு விழும். And இதுவும் எக்ஸாக்ட்லி ரெண்டா பிரிஞ்சிடும். h2 by 2, h2 by 2. ரெண்டு ஹாஃபா ஸ்பிளிட் ஆகுது. If the distance between the head and the eye is taken as h1 and the distance between his feet h and the eye is taken as h2, the person's total height h is taken as h1 plus h2. By law of reflection, the angle of incidence and the angle of reflection are the same for the two extreme reflections. The normals now are bisectors of the angle. By geometry, the height of the mirror needed is only half of the person. So image எங்க ஃபார்ம் ஆகுது? இந்த இடத்துல இந்த இடத்துல உனக்கு அந்த பர்சனோட ஹெட் தெரியும், இந்த இடத்துல அந்த ஆளோட ஃபுட், the person's foot will be seen here. So அந்த பர்சனோட total height will be seen here. This is h1 by 2, this is h2 by 2. So you can commonly write as h1 plus h2 by 2.
இமேஜோட சைஸ் இங்க தான் இருக்கு. ஸோ இந்த போர்ஷன்ஸ் உனக்கு தேவையில்லை. ஸோ இந்த போர்ஷன்ல மிரர் இல்ல, சில்வர் போர்ஷனா இல்லைன்னா கூட size of the mirror that is required is only h1 plus h2 by 2. Whatever is the height of the person, for a person who is 6 feet high, you require only a mirror which is 3 feet. 3 feet இருக்கிற ஒரு மிரர் போதும் 6 feet இருக்கிற ஒரு பர்சனோட ஃபுல் இமேஜை பார்க்கறதுக்கு. நான் உனக்கு ஒரு டவுட் வரலாம், வெதர் இட் வில் சேஞ்ச், அந்த சைஸ் ஆஃப் த மிரர் வில் சேஞ்ச் வென் ஐ சேஞ்ச் மை பொசிஷன். அது கிடையாது. அந்த இமேஜோட சைஸ் தான் மாறுமே தவிர டிமினிஷ்ட் ஆகும். நீ தள்ளி தள்ளி போக போக சைஸ் தான் மாறுமே தவிர, பட் த ஃபுல் இமேஜ் வில் டெஃபினெட்லி பி சீன் இன் ஆல் த கேசஸ். ஸோ த பொசிஷன் ஆஃப் த பர்சன் டஸ் நாட் அஃபெக்ட் த. நவ் டஸ் த ஹைட் டிபெண்ட் ஆன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பர்சன் அண்ட் த மிரர்? நோ. அந்த பர்சன் எந்த பொசிஷன்ல நின்னாலுமே தேவையான மிரரோட ஹைட் வந்து இட் இஸ் ஒன்லி half of the height of the person who is viewing his image. So first and second was more of proof and application level question இருந்தது. நான் வந்து மிரரை தீட்டா டிகிரியில டில்ட் பண்றேன். அப்படி டில்ட் பண்ணும்போது என்னோட இமேஜ் வந்து என்ன ஆங்கிள் டில்ட் ஆகுது, அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்தது. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து h ஹைட் இருக்கிற ஒரு பர்சன் தன்னோட ஃபுல் இமேஜ் பார்க்கறதுக்கு என்ன சைஸ் இருக்கிற கண்ணாடி தேவைப்படுது, அதுதான் செகண்ட் கொஸ்டினா இருந்தது. Now coming to example 3, which is more of a numerical. இதுல இருந்து தான் numerical ஸ்டார்ட் ஆகுது. An object is placed at a distance 20 centimeter from a concave mirror of focal length 15 centimeter. What distance from the mirror a screen should be placed to get a sharp image? What is the nature of the image? So mirror equation, first mirror equation நமக்கு தெரியணும். Mirror equation is 1 by f is equal to 1 by v plus 1 by u. வேற என்னெல்லாம் தெரியணும்? What are the prerequisites? இந்த சம் பண்ணணும்னா என்னெல்லாம் நீ தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் மிரர் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். மிரர் ஃபார்முலா இஸ் 1 by f is equal to 1 by v plus 1 by u. சரி, f என்னது? f is the focal length of the mirror that you are using. v என்னது? v is the image distance. இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்? இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்கிரீனுக்கும் மிரருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் v. Now what is u? u is object distance. What is object distance? The distance of the object from the mirror. ஆப்ஜெக்டை பொதுவா நம்ம எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவோம்? ஆல்வேஸ் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட், அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் லைட் ஃபால்ஸ் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் டு த மிரர். பை சைன் கன்வென்ஷன் ஆல்வேஸ் வி டேக் u as நெகட்டிவ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை எப்போதுமே நெகட்டிவா தான் எடுப்போம், பிகாஸ் இட் இஸ் பிளேஸ் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த மிரர். பை சைன் கன்வென்ஷன் மிரரை தான் நம்ம ஒரிஜினா கன்சிடர் பண்றோம். த போல் ஆஃப் த மிரர் இஸ் கன்சிடர் டு பி த ஒரிஜின். ஒரிஜினல் ஆக்சஸ்ல எப்படி நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல we have axis, இதை பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்றோம், லெஃப்ட் சைடு இருக்கிறத நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்றோம். எனிதிங் above the horizontal axis, இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பிளஸ் y ஆக்சிஸ், இதுக்கு கீழே இருக்கிறது மைனஸ் y ஆக்சிஸ். இதுதான் நம்மளோட என்னது? So this is your sign convention, Cartesian sign convention system. இதுல the mirror is taken as your origin point, the pole of the mirror to be very exact. Anything to the left is taken as anything against the direction of light. Light in the direction la varudhu, in the direction. If it is along the direction of light, you will take it as positive. Now you are measuring the distance like this. It is towards the left. Adinala this is negative. This is towards the right. So this is positive. Anything above the principal axis is positive. Anything below the principal axis is negative. And concave அப்படிங்கிற word பார்த்தாலே you should take the focal length to be negative. அது மிரரா இருக்கட்டும் இல்ல லென்ஸா இருக்கட்டும். Concave is called as, concave mirror is called as converging mirror. Converging diverging கான்செப்ட் மாறும். ஆனா concave அப்படிங்கிற வேர்டை பார்த்தாலே மிரரா இருந்தாலும் சரி லென்ஸா இருந்தாலும் சரி concave should always be taken as negative. That is one convention. Another convention is object distance should also be taken as negative. இனி நமக்கு கிடைக்கிற ஆன்சர்ல v ஒருவேளை நெகட்டிவா வந்ததுன்னா then it means that you are getting the image in front of the mirror. ஸ்கிரீன்ல கிடைக்கிறதுன்னு அர்த்தம். இல்ல v பாசிட்டிவா கிடைச்சதுன்னா வர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். மிரருக்கு பேக் சைட்ல, பிஹைண்ட் த மிரர், இன்சைட் த மிரர் ஒரு வர்ச்சுவல் இரெக்ட் இமேஜ் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் v. இங்க கொடுத்துருக்கிறத பார்த்தா ஸ்கிரீன்ல கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ். v வந்து நெகட்டிவ்ல வந்தாதான் அந்த இமேஜ் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் ஃபார்ம் ஆகுது. அங்கதானே ஸ்கிரீன் வைக்கணும். இப்ப மிரருக்குள்ள கிடைக்கிறதுனா ஸ்கிரீன் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மிரருக்குள்ள வர்ச்சுவலா தான் கிடைக்கும். தென் தே ஹவ் ஆல்சோ ஆஸ்க்ட் வாட் இஸ் த நேச்சர். நேச்சர்ல என்ன சொல்லணும்?
அது virtual-ஆ இருந்தா virtual-ங்கிற combination it is always be virtual and erect. real-ஆ இருந்தா real and inverted. magnified எப்படி வேணா மாறலாம். virtually magnified-ஆ இருக்கலாம், virtually diminished-ஆ இருக்கலாம், real and magnified, real and diminished-ஆ கூட இருக்கலாம். பட் நேச்சர்ல சொல்லும்போது you have to say whether it is real or virtual. If it is virtual, by default it is erect, and if it is real, it is inverted. No doubt on this. Okay. So அதுபடி concave அப்படிங்கிற வேர்டுனால focal length என்னன்னு எடுத்துக்கலாம், -15 எடுத்துக்கலாம். u என்ன எடுக்க சொன்னேன், நெகட்டிவா எடுக்க சொன்னேன். What is the mirror equation? 1/f is equal to 1/v plus 1/u. 1/v மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டோம்னா 1/f minus 1/u. So this is already negative, minus 1/15, minus in between, and this is -20. So -20 minus 15 divided by 300. So -5/300 minus 1/60. நம்ம நினைச்ச மாதிரியே b வந்து நெகட்டிவா கிடைச்சிருக்கு. நெகட்டிவானா என்ன அர்த்தம்? It is formed in front of the mirror. So மிரருக்கு முன்னாடி 60 சென்டிமீட்டர்ல நீ ஒரு ஸ்கிரீனை வச்சனா அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் அதுக்கு பின்னாடியே ஸ்கிரீன்ல தெரியும். Now the screen is to be placed at a distance 60 centimeter to the left of the concave mirror. இனி magnification பார்க்கலாம். Magnification ஓட formula is minus v by u for a mirror, and for lens it is v by u, which is height of the image divided by height of the object. H dash divided by h. So minus of v by u. இங்க ஒரு minus இருக்கு. According to the equation, v is already negative, -60. u is also negative, -20. This gives a positive answer 3, but there is a negative here. So your final answer is negative. Magnification greater than 1 இருந்தா the image formed is magnified. 1 னா same size, 1 விட ஜாஸ்தினா enlarged, 1 விட கம்மினா diminished. So 1 தான் நம்மளோட reference point. If the magnification is 1, it means that the object and the image are about the same size. In this case, it is more than 1. So the image is 3 times the size of the object. It is magnified. One more data what you get from here is it is negative. Negative இருந்ததுனா it is inverted. The sign of magnification is negative, therefore it is inverted. The value is more than 1, so it is enlarged how much times? 3 times enlarged. The image is formed to the left of the concave mirror, therefore the image is real. இத்தனை conclusions இந்த magnification இருந்து கிடைக்கிறது. Magnification negative இருந்தா the image is inverted. Inverted will always be a real image. And moreover, that is one reason inverted இருக்குது. இன்னொன்னு v ஓட வேல்யூ நமக்கு நெகட்டிவா கிடைச்சிருக்கு. Negative which means in front of the mirror. Then as the sign of magnification is negative, the image is inverted. As the magnitude of magnification is 3, the image is enlarged. And as the image is formed to the left of the concave mirror, the image is real. So what is your conclusion? எங்க வைக்கணும்? You have to keep 60 centimeter in front of the mirror. What is the nature? Real, inverted, and magnified. This will be your answer. Coming to question number 4. Worked out example. உங்க textbookல இருக்கிற அதே solution தான். Question numbers, everything. That is what we are discussing right now. A thin rod of length f by 3 is placed along the optical axis of a concave mirror of focal length f such that one end of the image, which is real and elongated, just touches the respective end of the rod. Calculate the longitudinal magnification. இதுல என்னென்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்கறத முதல்ல பாத்துடலாம். It's a concave mirror. Concave mirror na focal length is negative. Then focal length f னு கொடுத்திருக்காங்க. So object definitely object என்ன கேஸா இருந்தாலும் concave mirror ஆ இருந்தாலும் convex mirror ஆ இருந்தாலும் object you are going to place on the left hand side of the mirror. So this is your concave mirror. Focal length இந்த இடத்துல இருக்கும், focal point. And you have one clue what you are getting is அந்த ராட் ஓட ஒரு பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட் அந்த இமேஜோட a டேஷும் கோயின்சைட் ஆகுது. This is one data we have got from this question.
எந்த கேஸ்ல the image and the object are at the same position? See, right from class 9 10 ல வந்து optics ல நீங்க படிச்சிருக்கீங்க. When the position of the object is changed, the position of the image also changes. For example, when the object is at infinity, the image is formed at principal focus. When the object is beyond C, it is formed between F and C. If அந்த first focal pointல ஃபார்ம் ஆகுது, focal pointல இருந்து கொஞ்சம் தள்ளி between F and C ஃபார்ம் ஆகும். Now beyond Cங்கிற பொசிஷன்ல இருந்து when the object is placed exactly at C. See, when the object is at infinity, the image is formed at focus. இங்க இருந்து இன்ஃபினிட்டில இருந்து வரும்போது the image will be formed at focus. Second case, this is your focus, focal point. This is your center of curvature. இந்த பக்கமும் ஒரு focal point இருக்கும், இந்த பக்கம் ஒரு center of curvature இருக்கும். Beyond C, இந்த beyond Cங்கிற பொசிஷன்ல நீ வைக்கிறச்ச the image will be formed between F and C. So இந்த இடத்துல தான் உனக்கு image formation நடக்கும். This was second case. Now exactly Cங்கிற பொசிஷன்ல வைக்கிறச்ச what will happen? You will get the image at C itself. இந்த பாயிண்ட்ல at C you will get. அது லென்ஸுக்கு அந்த சைடு. மிரர்னா இதே சைட்ல கிடைக்கும். ஸோ மிரர்ல வந்து பட்டதுக்கு அப்புறம் இட் இஸ் அண்டர்கோயிங் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இப்படி பேரலா வந்து இட் வில் டைவர்ஜ், கன்வர்ஜ். இட் வில் கன்வர்ஜ் பிகாஸ் இட் இஸ் அ கான்கேவ் மிரர். இந்த கேஸ் 3 நான் வரைஞ்சு காட்டுறேன். This is a concave mirror. This is your principal axis. So this let it be your principal focus. This is your center of curvature. Center of curvature la ஒரு object வச்சுனா parallel போற line என்ன ஆகும்? After reflection it will pass through the focus. This I have drawn for lens. So this is your principal axis. இது C, இது F. Parallel வர ரேலாம் after reflection it will meet at the principal focus. இந்த கான்செப்டை தான் நம்ம சர்ச் லைட்ல எல்லாம் யூஸ் பண்றோம், ஹெட்லைட் ரிஃப்ளெக்டர்ல. when the headlight is kept here it will move as parallel and parallel விழுறது எல்லாமே ஃபோக்கஸ்ல வரும். this is one position. இதை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னா 6 positions of the object and where the image is formed in the case of concave mirror. so infinity ல இருந்தா ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகும், beyond C இருந்ததுன்னா between F and C கிடைக்கும், at C வச்சோம்னா மட்டும்தான் நமக்கு at C அப்படிங்கிற கேஸ் கிடைக்கும். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆப்ஜெக்டை வச்சேன்னா இமேஜும் அதே சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல தான் கிடைக்கும். தட் இஸ் அ க்ளூ விச் யூ ஹாவ் டு கெட் ஃப்ரம் த கிவன் கொஸ்டின். ஒரு எண்டு வந்து அதனோட ரெஸ்பெக்டிவ் எண்டை வந்து டச் ஆகுது. ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா ஏ ஒரு ஆப்ஜெக்டாவும் பி இன்னொரு ஆப்ஜெக்டாவும் கன்சிடர் பண்ண போறேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 2 டிஃபரன்ஸ் பொசிஷன்ஸ் இருக்கிற மாதிரி. திஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட், இது வந்து எக்ஸாக்ட்லி சில இருக்கு, இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு பிங்கிற பாயிண்ட். ஸோ பியும் பி டேஷும் டச் ஆகாது, ஆனா ஏயும் ஏ டேஷும் டச் ஆகும் பிகாஸ் தே ஆர் ஃபார்ம்ட் அட் த சேம் பாயிண்ட். ஸோ ஏ பி, திஸ் இஸ் யோர் ராட். ராடோட டோட்டல் லெங்த் இஸ் f/3. தென் ஏங்கிற பாயிண்ட் டச்சஸ் ஏ டேஷ் ஆஃப் த இமேஜ், த ரெஸ்பெக்டிவ் எண்ட் ஆஃப் தி ராட். நவ் தே ஹவ் ஆஸ்க்ட் யூ டு ஃபைண்ட் a dash b dash ஓட length divided by ab ஓட length. அது எவ்வளோ? That is your question. Calculate the longitude magnification. So magnification is equal to length of the image divided by length of the object. Length of the object நமக்கு தெரியும் f/3 given in the question. Let L dash be the length of the image, நமக்கு தெரியாது. Now magnification is equal to size of the image divided by size of the object. So magnification let it be ml, then L dash should be equal to ml into f/3. Image of one end coincides with the respective end of the object. Coinciding end must be at the center of curvature. So நான் ரெண்டு ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்றேன். UBங்கிறது initial position, object distance of the point B. Now UA அப்படிங்கிறது என்னது? Object distance of A. VA அப்படிங்கிறது என்னது? Object distance, image distance of A, which is same. ரெண்டு ஒரே இடத்துல தான் ஃபார்ம் ஆகுது. UA VA ரெண்டுமே சேம். UB அப்படிங்கிறது என்னது?
B ஓட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். B ஓட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? இந்த டிஸ்டன்ஸ் வேணும். This distance is UA. This distance is F by 3. UA ல இருந்து F by 3 மைனஸ் பண்ணிட்டனா உனக்கு UB கிடைக்கும். UA ல இருந்து F by 3 மைனஸ் பண்ணனா உனக்கு UB கிடைக்கும். Now UAங்கிறது என்னது? It is center of curvature. Center of curvature na என்னது? What is the length? It is radius of curvature. What is the relationship between radius of curvature and focal length? R is equal to 2F. So Cங்கிற point வரைக்கும் இருக்கிற distance is radius of curvature. Radius of curvature is equal to 2 times the focal length. இந்த clue எங்கேருந்து கிடைச்சது? Because A coincides with A dash. அதனால UAங்கிற distance is 2F அப்படின்னு கிடைக்கிறது. 2F minus F by 3 is equal to 5F by 3. Now VA is the image distance of B. Image distance of B. இந்த இடம்ங்கிறது இந்த A ஓட பொசிஷன்ல இருந்து இமேஜோட டிஸ்டன்ஸை ஆட் பண்ணிக்கணும். இமேஜோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? Not exactly, but in terms of magnification and focal length நமக்கு தெரியும். So UB ஓட சேர்த்து என்ன பண்ணிட்டோம்? UB plus L plus L dash. இல்லைன்னா UA ஓட டேர்ம்ஸ்லயே எழுதலாம். UA plus L dash எழுதலாம். UAங்கிறது என்னது? That is 2F plus L dash also you can write. இல்லைன்னா UB plus L plus L dash. UB ஓட நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த UB ல இன்னொரு L ஆட் பண்ணோம், அப்புறம் ஒரு L dash. F plus L dash அப்படின்னு கூட பண்ணலாம். This will be 6F by 3, which is 2F. சொன்ன மாதிரி this is UA. UA plus L dash அப்படின்னும் எழுதலாம். That is also correct. UA plus L dash எழுதினாலும் இதே ஆன்சர் தான் வரும். L dash you have found in terms of F. So this will be 2F plus, so which can be written as 6F by 3 plus M1 into F by 3. So common என்ன வருது? F common எடுத்துடலாம். 6 plus ml by 3 னு போட்டுடுறோம். Now the mirror equation is 1 plus V plus 1 by U is equal to 1 by F. Now இது எதோட எடுத்துட்டு இருக்கோம் நம்ம? Bங்கிற பொசிஷனோட. B ஓட இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னது? இது. B ஓட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னது? 5F by 3. That should be taken as negative. And both are taken as negative. Concave mirrorல the image is formed on the in front of the mirror, so V is also taken as negative, U is also taken as negative, and the focal length is also taken as negative. So 3 goes to the numerator. Here also 3 goes to the numerator. Minus a common வெளியில எடுத்துட்டோம்னா minus can be cancelled. The whole equation becomes positive. F into 6 plus M1, 5F in the denominator. இங்க F LCM எடுத்துடுறோம். FF gets cancelled on both sides. F common வெளியில எடுத்து you can cancel. So you're getting 3 by 6 plus ml plus 3 by 5 is equal to 1. So 3 divided by 6 plus ml is equal to 1 minus 3 by 5, which is 2 by 5. Now 6 plus ml by 3 is equal to 5 by 2. Cross multiply. So this becomes 12 plus 2 ml is equal to 15. So 2 ml is equal to 15 minus 12, which is 3. So ml is equal to 3 by 2, which is 1.5. 1.5 na object oda என்ன length இருந்ததோ அதனோட 1.5 மடங்கு 1.5 times longer இருக்கும் உன்னோட object ஓட image. So rod என்ன length இருக்கோ அதனோட 1.5 times இருக்கும். Rod ஓட length L na into 1.5 பண்ணணும். Now rod ஓட length என்னது? It is F by 3. இப்படியும் எழுதிக்கலாம், or you can stop with 1.5 times the length of the object. Clear? Once again I'll explain. ஒரு ராட் கொடுத்திருக்காங்க. ராடோட லெங்த் என்னது? ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா F by 3 லெங்த் இருக்கிற ராட வச்சிருக்கோம். ராடோட ஒரு எண்ட் அதனோட இமேஜோட
அதே ரெஸ்பெக்டிவ் எண்டோட கோயின்சைட் ஆகுது. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் பாயிண்ட் ஷுட் பி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் திஸ் லெங்த் இஸ் 2f. அப்புறமா இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதனோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்றேன் as UB and VB. VB யூஸ் பண்ணி I'm solving it using mirror equation. By sign convention, V, U, F, everything is taken as negative. Then solving mathematically, I get magnification is 1.5. வெறும் magnification தான் கேட்டிருக்காங்க. Now coming to example 6.5. That one was a very lengthy one. So 3 mark sectionல தான் கேட்கறதுக்கு chances இருக்கு. அந்த magnitude of elongation, longitudinal magnification கேட்டது வந்து they can ask. Now pure water has a refractive index 1.33. What is the speed of light through it? ரொம்ப சிம்பிளான question. You know that refractive index is nothing but the ratio of velocity of light in air divided by velocity of light in the particular medium. And velocity of light in any medium will be less than the velocity of light in air. அதனால தான் refractive index is always greater than 1. N is equal to C by V. C is always greater than V. V is equal to C by N. So C is equal to 3 into 10 power 8 divided by 1.33. 2.26 into 10 to the power 8 meter per second. Light travels with a speed of 2.26 into 10 power 8 meter per second through pure water. Simple ana 2 mark la kekakudi question. This formula will fetch you 1 mark. Substitution and finding the answer and writing it along with the unit will give you another 1 mark. So it can definitely be asked in a 2 mark section. Next, light travels from air to glass slab of thickness 50 centimeter and refractive index 1.5. What is the speed of light in the glass slab? What is the time taken by the light to travel through the glass slab? What is the optical path of the glass slab? அதுக்கு முன்னாடி optical path என்னதுன்னு தெரியணும். When light is made to move through air, it moves very fast. Cங்கிற அந்த ஸ்பீட்ல தான் மூவ் ஆகும். ஏர்லயும் சரி, வேக்யூம்லயும் சரி. Air is considered as equivalent to vacuum with very less density. அது இல்லாம எந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு மெட்டீரியல், வாட்டர், ஆயில், கிளாஸ், கிரவுன் கிளாஸ், ஃபிளிண்ட் கிளாஸ், கெரோசின், கிளிசரின், எதுல டிராவல் பண்ணாலும் லைட்டோட ஸ்பீடு குறைஞ்சிடும். பிகாஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் ஏர் அலோன் இஸ் 1. அதர்வைஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1. அதனால அதனோட ஸ்பீடு வந்து குறையும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கும் அந்த அளவுக்கு வெலாசிட்டி ஆஃப் லைட் அந்த மீடியத்துல குறையும். அப்போ லைட்டை வந்து நான் ஏர்ல டிராவல் பண்ண விட்டுருந்தேன்னா இட் வுட் ஹேவ் டிராவல்ட் லார்ஜர் டிஸ்டன்ஸ். நான் 1 minute டைம் கொடுத்துட்டு லைட்டை டிராவல் பண்ண விட்டேன்னா பிகாஸ் இட் இஸ் வெரி ஃபாஸ்ட் இட் வில் டிராவல் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் இங்க ஏர்ல. ஆனா இதே லைட்டை அதே டைம் கொடுத்து நான் கிளாஸ்குள்ள டிராவல் பண்ண வச்சுன்னா அதனோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் மெதுவாக தான் ஓட முடியும். When you are very tired, when you are very fast, I give you 1 minute, you can run a larger distance. When you are very tired, your speed is less, you are less energetic. அந்த டைம்ல அதே 1 minute கொடுத்தா உன்னால சீக்கிரமா ஓட முடியாது. அப்போ இப்போ நீ மீடியத்துல ஓடின டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எடுத்த டைம், அதே டைம் நான் உன்னை ஏர்ல மூவ் பண்ண விட்டுருந்தேன்னா நீ எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருப்பியோ தட் இஸ் ஆப்டிக்கல் பாத். ஆப்டிக்கல் பாத் or optical distance is the distance traveled by light for the same time it travels a distance d in the medium. அது கேட்டிருக்காங்க. And you know this is a 2 mark question. Definition of optical path. Speed of the light in the glass slab கன்ஃபார்மா ஏர்ல இருக்கிறத விட கம்மியா தான் இருக்கும். டைம் டேக்கன் டு டிராவல், அது திக்னஸ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வெலாசிட்டி பண்ணணும், அப்ப டைம் கிடைக்கும். அதான் லாஜிக். ஸோ திக்னஸ் ஆஃப் த கிளாஸ் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. d is equal to 50 centimeter which should be converted into meter. எல்லாமே SI யூனிட்ஸ்ல தான் எப்பவுமே பண்ணணும். Refractive index is given as 1.5. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். v is equal to c by n, 3 divided by 1.5. ஸ்பீடு வந்து கன்ஃபார்மா சொன்ன மாதிரியே குறைஞ்சிருக்கு. 3 into 10 power 8 வேகமா போயிட்டு இருந்த லைட் கிளாஸ் ஸ்லாப்குள்ள ஸ்லோவா போகுது 2 into 10 power 8 மீட்டர் per secondல. இந்த ஸ்பீடுல இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? வாட் இஸ் த திக்னஸ்? 0.5 meters. What is the velocity? 2 into 10 power 8. ரெண்டையும் டிவைட் பண்றோம். You are getting 2.5 into 10 power minus 9 seconds. See, it is only nanoseconds. In spite of this, 2 into 10 power 8 is also a very good speed only. 3 into 10 power 8 மாதிரி என்ன கொஞ்சம் வேல்யூ தான் கம்மியா இருக்கு. Now, optical path d dash is equal to refractive index into the distance traveled inside the glass slab. Glass slabல என்ன distance போகுது? 0.5 meters travel ஆகுது. What is the refractive index? 1.5. So 0.5 போகிற வேண்டிய இடத்துல 0.75 meters போயிருக்கும். அதை எதுல ஓட விட்டுருந்தோம்னா if the light was allowed to
move in air or vacuum, it would have traveled a larger distance of 0.75 meters instead of 0.5 meter. Light would have traveled an additional 25 centimeter in vacuum. At the same time, had there been no glass slab in its path. அந்த கிளாஸ் ஸ்லாபை தாண்டி போகிறதுனால தான் கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சிட்டு அப்புறமா ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுது. ஸோ கிளாஸ் ஸ்லாப் இல்லாமல் இருந்திருந்தா அந்த இடத்துல ஒரு 0.25 சென்டிமீட்டர் இன்னும் ஆட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட், லைட் traveling through transparent oil enters into a glass of refractive index 1.5. If the refractive index of glass with respect to oil is 1.25, what is the refractive index of oil? Now, ரெண்டு விதமா நம்ம refractive index சொல்லுவோம். ஒன்று வந்து absolute refractive index. Absolute refractive indexனா speed of light divided by speed inside the medium. லைட்டோட ஸ்பீட் inside the medium. For example, absolute refractive index of glass அப்படிங்கிறது velocity of light in air divided by velocity of light inside glass. Now, absolute refractive index of water அப்படிங்கிறது velocity of light in air divided by velocity of light inside water. Now, இன்னொன்று இருக்கு, relative refractive index. Refractive index of the glass with respect to water அப்படின்னு சொன்னோம்னா it will be refractive index of absolute refractive index of glass divided by absolute refractive index of water. இதுதான் relative refractive index of glass with respect to water அப்படின்னு சொன்னா Ng by Nw. So இங்க வந்து refractive index of glass with respect to oil, refractive index of glass with respect to oil அப்படின்னா Ng divided by No. What is this Ng? இது வந்து absolute refractive index of glass. What is No? Absolute refractive index of oil. So NGO. இது என்ன போட்டுருக்காங்க? Glass with respect to oil. So Ng divided by No. Rewriting for refractive index of oil, No is equal to Ng by, so இதை ரீரைட் பண்ணலாம். ரீரைட் பண்ணிட்டு நமக்கு இப்போ தேவை refractive index of oil. So refractive index of glass with respect to oil, அந்த refractive index-ஐ absolute refractive index of glass ஓட divide பண்றோம். You will get 1.5 divided by 1.25 is equal to 1.2. The refractive index of oil is 1.2. So this is a question based on absolute refractive index and relative refractive index. Relative refractive index of glass with respect to oil னு சொல்லியிருந்தா refractive index of glass divided by refractive index of oil. இதையே திருப்பி கொடுத்திருக்காங்க refractive index of oil with respect to glass. அப்ப எப்படி வரும் ஆர்டர்? NO divided by Ng னு வந்திருக்கும் if it was oil with respect to glass. So first சொல்ற வேர்ட் இருக்கு இல்லையா, அது நியூமரேட்டர்ல வரும், செகண்ட்ல வருது டினாமினேட்டர்ல வரும். refractive index of glass with respect to refractive index of oil. Next question, 6.8. A coin is at the bottom of a trough containing 3 immiscible liquid. So light வந்து travel ஆகுறது through 3 different media. Immiscible அந்த லெவல் அப்படியே இருக்கு, மிக்ஸ் ஆகாம 3 லிக்விட் இருக்கு. First liquid ஓட refractive index is 1.3, second liquid ஓட refractive index is 1.4 and third one ஓட refractive index is 1.5. Okay, so 3 different liquids, 1.3, 1.4, 1.5 இருக்கு. One above the other. 1.3 ஓட thickness என்ன ஹைட்டுக்கு இருக்கு? 30 cm. 1.4 வந்து 16 cm and 1.5 வந்து 20 cm டெப்த்ல இருக்கு. ஸோ லைட் இந்த 3 வழியாகவும் டிராவல் பண்ணி கீழே இருக்கிற ஒரு காயின், இந்த 3 லிக்விடுக்கு கீழே பேஸ்ல என்ன இருக்கு? ஒரு காயின் இருக்கு. அந்த காயின் என்ன ஹைட்டில் அப்பேரண்ட் டெப்த்தில் தெரியும்? in which the coin will appear. இதுதான் question. Apparent depthக்கு general formula, apparent depth is equal to original depth divided by refractive index. So உனக்கு ஆன்சர் வந்து சின்னதா வரணும்னா divided by n. n is greater than 1. actual depth ஜாஸ்தியா இருக்கும், apparent depth வந்து கம்மியா இருக்கும். So d divided by n பண்றோம். இது ஃபர்ஸ்ட் மீடியத்துக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு லிக்விட் இருக்கு இல்லையா 1.3 இருக்கு, அந்த அது இந்த ஃபார்முலா. So d2 dash apparent depth in the second liquid alone, அது d2 dash is equal to d2 by n2. இதே d3 dash வேணும்னா d3 divided by n3. So total apparent depth வேணும்னா d dash is equal to d1 dash plus d2 dash plus d3 dash.
ஸோ d1 by n1 plus d2 by n2 plus d3 by n3. d1 எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இருக்கு, என்ன டெப்த்துக்கு இருக்கு, 30 சென்டிமீட்டர்ஸ். நமக்கு ஆன்சரும் சென்டிமீட்டர்லேயே வந்துடும். டிவைடட் பை 1.3 ஃபார் த ஃபர்ஸ்ட் லிக்விட். செகண்ட் லிக்விட் என்ன டிஸ்டன்ஸில் இல்லைன்னா என்ன திக்னஸில் இருக்குது, 1.6. அதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.4, 20 சென்டிமீட்டரோட 1.3. மூணையும் தனித்தனியாக டிவைட் பண்ணிட்டு 3 அப்பேரண்ட் டெப்த்தையும் சேர்த்தோம்னா 47.8 சென்டிமீட்டரில் நமக்கு அது தெரியும். ஸோ இந்த 20 சென்டிமீட்டர் இருக்கிறது இட் வில் அப்பியர் ஒன்லி ஆஸ் 13.3. 16 சென்டிமீட்டர் இருக்கிறது 11.4 கம்மியாக காட்டும். 30 சென்டிமீட்டர் இருக்கிறது 23.13 கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா 30 + 20 + 16 ஆக்சுவல் டெப்த் எவ்வளோ, 66 சென்டிமீட்டர். இந்த 66 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த ஃபுல் டெப்த்து தான் நமக்கு வெறும் 47.8 சென்டிமீட்டராக கிடைக்குது. ஸோ இது நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குறோம். ஏதாவது ஒரு தண்ணிக்குள்ளே ஸ்விம்மிங் பூலோட டெப்த்து வந்து நம்ம கண்ணால் பார்க்குறத நமக்கு என்ன தோணும், ஆஸ் இஃப் த ஃப்ளோர் இஸ் அ லிட்டில் ஹையர். கொஞ்சம் ஒரு ரேஸ்டாக நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம காலை விடும்போது தான் தெரியும், ஆழம் வந்து பார்க்குற அளவுக்கு இல்லை. நம்ம கண்ணுக்கு என்ன தோணுதோ we will feel that it is shallow, but when you leave your legs into it, காலை போடுறதா தெரியும் அந்த பாட்டம் இஸ் நாட் அட் அ ஹையர் லெவல், நம்ம பார்க்குற மாதிரி இல்லைங்கிறது தெரியும். அந்த கான்செப்ட் தான். அண்ட் திஸ் இஸ் டியூ டு ரிஃப்ராக்ஷன், பெண்டிங் ஆஃப் லைட் when it travels from one medium to another. 3 டிஃப்ரெண்ட் மீடியத்தில் வேறு வேறு அளவுக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும் depending on the refractive index, and the total apparent depth is added for all the 3 liquids. ஸோ இதுதான் அதனோட டயக்ராம். ஸோ N1 இந்த லிக்விட் வந்து இந்த 3 லிக்விடும் இம்மிசிபிளாக இருக்குது. They don't mix into each other, so they form 3 different layers with 3 different thickness, 20 cm, 16 cm, 30 cm அப்படின்னு இருக்கும். Next, example 6.9. What is the radius of illumination when seen from above and in a swimming pool from a depth of 10 meter on a sunny day? What is the total angle of view? So refractive index கொடுத்திருக்கு. What is the radius of illumination? Radius of illumination ஓட formula is, this is radius. What is radius of illumination? நீ வந்து உள்ள இருந்து suppose you're viewing from inside the water, உனக்கு வந்து 2 times the critical angle இருக்கிற ஏரியா மட்டும்தான் தெரியும். This is what we call it as radius of illumination. Suppose you're inside the water, your view will be restricted to this circle. அதுதான் அந்த சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷனோட ஃபார்முலா வந்து R is equal to D divided by என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, டெப்த் ஆஃப் 10 meter on a sunny day. அதாவது நீ வந்து ஸ்விம்மிங் பூலோட டாப்ல இருந்து 10 meters உள்ள இருக்க, இந்த இடத்துலேருந்து நீ பார்க்குற டாப்பை பார்க்குற, வாட் வில் பி த ஆங்கிள் ஆஃப் வியூ? த ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன், வாட் இஸ் த ரேடியஸ்? ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆங்கிள் கேட்டிருக்காங்க. த ஆங்கிள் இஸ், கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் சைன் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1/n. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிப்போம், கிரிட்டிக்கல் ஆங்கிளையும் கண்டுபிடிச்சிப்போம். And what is the angle of view? Angle of view is 2 times the critical angle. So first case, direct application of formula. R is equal to D divided by root of n square minus 1. R is equal to 10 divided by root of 4/3 the whole square minus 1. So இது வந்து 16 minus 9 by ஒரு 9 வரும். அந்த 9 ஒரு ரூட்டுக்கு வெளியில் எடுத்தா 3. That is how you get here. So இங்க வந்து actually ஒரு by 9 வரும் within the root. அந்த 3 தான் உனக்கு எங்க போயிருக்கு, இப்போ நியூமரேட்டர்ல போயிருக்கு. ஓகேவா? ஸோ 10, this is 16 minus 9 by 9 the whole under root. ஸோ 16 minus 9 இருக்கு, root 9 வந்து 3 it goes to the numerator. ஸோ 10 3s are 30 divided by root 7 பண்ணினா you will get 11.32 meters. Now angle of view கிடைக்கிறதுக்கு 2 times the critical angle. Critical angle ஓட formula sin IC is equal to 1/n. Refractive index is given as 4/3. அதை தலைகீழா போடு, 3/4. ஸோ 0.75. இது எங்கேருந்து கிடைக்கும்? டேபிள்ஸ் இருக்குது, லாகரிதம் டேபிள்ஸில் நேச்சுரல் சைன், நேச்சுரல் காஸ், நேச்சுரல் டேன் இருக்குது. அதில் வந்து நேச்சுரல் சைன்ஸ் இருக்கிற அந்த டேபிளை எடுத்துட்டு 0.75 எந்த ஆங்கிளுக்கு வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ த டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ ஆஃப் த கோன் இஸ் 2IC is equal to 2 into 48.6 degrees, which is 97.2 degrees.
Next question 6.10 example 6.10 இதுல என்ன கேட்டிருக்காங்க ஒரு optical fiber இருக்கு it is made of a core material with refractive index 1.68 and a cladding material of refractive index 1.44 இது என்ன கான்செப்ட்ல வர்க் ஆகுது optical fiber it was in total internal reflection நடக்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு what are the two conditions for light to undergo total internal reflection number 1 the angle of incidence should be greater than the critical angle and light must travel from a denser medium to rarer medium. So இங்க core வந்து denser medium, cladding வந்து rarer medium. So coreல இருந்து claddingக்கு travel ஆகிறது என்ன ஆகும்? அது திருப்பி coreக்கே return ஆகும். It will not come out of the cladding. cladding குள்ள போகவே முடியாது, refraction நடக்காம அது coreக்குள்ளேயே travel ஆகும். So this is how it works. இங்க வந்து ஒரு cladding இருக்கும், outer layer. உள்ளுக்குள்ள இருக்கிற லேயருக்கு என்ன பேரு கோர்னு பேரு கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1.68 வெளியில இருக்கிறதோட 1.44 ரெண்டு பக்கம் 1.68 வந்து சென்டர்ல இருக்கு 1.44 மேலேயும் கீழேயும் இருக்கு இதுதான் ஆப்டிக்கல் ஃபைபரோட கன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருக்கிறது டென்சர் மீடியம் உள்ள இருக்கிறது டென்சர் மீடியம் வெளியில இருக்கிறது ரேரர் மீடியம் ஸோ இதுக்குள்ள என்ன ஆங்கிள் லைட் விழுறதுங்கிறதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இருக்கு அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இஸ் அ மேக்ஸிமம் ஆங்கிள் அப் டு விச் it can undergo total internal reflection. If the light is incident at an angle greater than this acceptance angle, it will not undergo total internal reflection. So there is a limit. இதுதான் maximum value. இதுக்கு மேல லைட் இந்த ஆங்கிளுக்கு மேல அது வந்து இன்சிடென்ட் ஆச்சுன்னா அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது பர்பஸை சால்வ் பண்ணாது ஸோ என்ன அக்செப்டன்ஸ் ஆங்கிள்ங்கிறதுக்கு டைரெக்டாகவே நமக்கு ஃபார்முலா இருக்கு அக்செப்டன்ஸ் ஆங்கிளோட ஃபார்முலா வந்து IA is equal to sin inverse of root of n1 square minus n2 square. n1ங்கிறது என்னது கோர் n2ங்கிறது என்னது கிளாடிங் ஸோ ஹியர் n1 வந்து கோர் n2 வந்து கிளாடிங் கிளாடிங்க்கு அப்புறம் மூணாவதா வெளியில என்ன இருக்கு அது வந்து ஏர் நவ் ஒருவேளை இந்த கிளாடிங் இல்லாம இருந்திருந்தா அக்செப்டன்ஸ் ஆங்கிள் என்னது இருந்தா என்னது ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க ரெண்டு கேசஸ்ல கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து டைரக்டா நம்ம இக்குவேஷன் எழுதிட்டு n1 வர இடத்துல கோரோட வேல்யூ n2 வர இடத்துல கிளாடிங்கோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம் ஸோ n1 ஸ்கொயருங்கிறது 1.68 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n2ங்கிறது 1.44 த ஹோல் ஸ்கொயர் இதோட ரூட் கண்டுபிடிக்கிறோம் ரூட் கண்டுபிடிச்சா 0.865 கிடைக்கிறது சைன் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் வேல்யூ இஸ் அப்ராக்சிமேட்லி 60 டிகிரி ஸோ 60 டிகிரிக்கு மேல இன்சிடென்ட் ஆச்சுன்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிளோட மேக்ஸிமம் வேல்யூவே 60 டிகிரி தான் 60க்கு கீழே விழுந்ததுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் ஆப்டிக்கல் ஃபைபர்ல லைட்டை வந்து யூ கேன் மேக் த லைட் டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இட் கேன் பி மேட் டு மூவ் கேரிட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஆப்டிக்கல் ஃபைபர் இஸ் கேரிங் லைட் Now, suppose there is no cladding. ஒருவேளை cladding இல்லைன்னா வெளியில என்ன இருக்கு அந்த 1.44 இல்லை அதுக்கு பதிலாக ஏர் இருக்கு ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 1.44 யூ வில் சப்ஸ்டிடியூட் 1 ஏன்னா டைரக்டா கோருக்கு வெளியில காத்து தான் இருக்கு வேக்யூம் இருக்கு இல்லைன்னா ஏர் இருக்கு வேர் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1 ஸோ n2 வர இடத்துல யூ வில் சப்ஸ்டிடியூட் ஆஸ் 1 ஸோ யுவர் equation changes to 1.68 the whole square minus 1 பண்ணுறச்சு you're getting an answer which is greater than 1 which means acceptance angle is 1க்கு மேல வேல்யூவே கிடையாது மேக்ஸ்ல வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் சைன் இஸ் 1 sin 90 is 1 and 1.35 வந்ததுனால that is not possible but you can use values up to 1 0ல இருந்து 0 டிகிரில இருந்து 90 டிகிரி வரைக்கும் எது விழுந்தாலுமே it is acceptance angle so hence all the rays entering the core from the surface will undergo total internal reflection provided there is no cladding at all but cladding வந்து நம்ம அந்த ப்ரொடெக்ஷனுக்காகவும் வேற என்ன கொடுக்குறோம் அதை நல்லா ஃப்ளெக்சிபிளா வச்சுக்கிறதுக்கு டு லே தட் டைரக்டா கோர்ல கொடுக்கறத விட இட் இஸ் சேஃபர் டு ஹேவ் அ cladding also and that is why we go for cladding in the outer surface clear so acceptance angle க்கு direct formula once again I repeat IA is equal to sin inverse of root of n1 square minus n2 square where n1 is the refractive index of the core n2 is the refractive index of the cladding. The thickness of a glass slab is 0.25 meter. It has a refractive index of 1.5. A ray of light is incident on the surface of the slab at an angle 60 degree. Find the lateral displacement of the light when it emerges from the other side of the slab. இது என்னது lateral displacement. What do you mean by lateral displacement? Suppose light வந்து இந்த இடத்துல it is incident. இந்த இடத்துல ஒரு refraction நடக்கும்.
So it will bend towards the normal because it is traveling from a rarer medium into denser medium. திருப்பி இங்க இன்னொரு இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன நடக்கிறது? It is moving from a denser medium to rarer medium. So it will move away from the normal. First case it was moving from rarer medium to denser medium. Second case it is moving from denser medium to rarer medium. So it moves away from the normal. So என்ன ஆகும்? இந்த இடத்துல உனக்கு ஒரு டிவியேஷன் வரும். இந்த ரே ஆக்சுவலி எங்க வந்திருக்கணுமோ அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகி கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும் இந்த ரே, எமர்ஜென்ட் ரே. இந்த தான் நம்ம லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்றோம். இங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல நமக்கு அந்த இமேஜ் தெரியுது. ஸோ எமர்ஜென்ட் லைட் இஸ் டிஸ்பிளேஸ்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ சென்டிமீட்டர் தள்ளி தெரியுது, அதுதான் கொஸ்டின். தட் வில் டிபெண்ட் ஆன் த திக்னஸ். அதுக்கும் டைரக்டா ஃபார்முலா இருக்கு. லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் into sin I minus R. What is I? Incident agra angle. And this is R, angle of refraction. So sin of I minus R divided by cos R. This is the direct equation. So using Snell's law, இதை எப்படி நம்ம derive பண்ணி எடுக்கிறோம்? You know that இந்த கேஸ்ல என்னென்ன தெரியும் நமக்கு? It is incident. I வந்து கொடுத்திருக்கான். I is equal to 60 degree. But R is not given. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? For that you can use Snell's law. N1 sin I is equal to N2 sin R. First medium என்னது? Air. Airல இருந்து தான் ஸ்லாபுக்குள்ள வருது. So N1 இடத்துல 1 போட்டுக்கோ. What is N2? Refractive index of the glass slab. அங்க 1.5 போட்டுக்கோ. இங்க I வர இடத்துல put 60. So R you will get. Clear? So N1 sin I is equal to N2 sin R. Okay. So N1 வர இடத்துல you will substitute 1. Sin I வர இடத்துல you will substitute sin 60 divided by N2 ஓட value is 1.5 given in the question. இதை வச்சு sin R கிடைக்கும். Sin R வந்து 0.58 னா again use the logarithm tables. Tablesல இருந்து 0.58 ஓட angle என்னது அப்படின்னு கண்டுபிடி. So R is equal to sin inverse of 0.58. So you will get 35.25 degree. So 35.25 னா என்ன அர்த்தம்? எத்தனை minutes வரும்? Roughly 15 minutes because 1 minute அப்படிங்கிறது 1/4 degree. 0.25 னா 1 degree is equal to 60 minutes. 1 degree is equal to 60 minutes. So 0.25 னா 1/4. இதை by 4 பண்ணணும். So 15 minutes கிடைக்கும். அப்படிதான் இந்த 15 minutes வருது. 35 degree 15 minutes and there is no seconds. So R கிடைச்சாச்சு. R கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த இதுல equationல substitute பண்ணு. I வந்து 60 தெரியும். R வந்து 35.25 னு தெரியும். So cos of R போடுற 0.1281 meters which is 12.81 centimeters. So எங்க தெரிஞ்சிருக்கணுமோ, எங்க நான் எதிர்பார்க்கிறேனோ, நான் எதிர்பார்க்கிற பாத்தை விட 12.81 சென்டிமீட்டர் தள்ளி தான் எனக்கு இந்த ரே தெரியும். கிளியர்? So this is called lateral displacement. Next question, example 6.12. It is based on refraction at a spherical surface. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம லென்ஸோட டெரிவேஷன், லென்ஸ் இக்குவேஷனோட டெரிவேஷனை பண்றோம். This is the basis of next equation, lens equation. N2 by V minus N1 by U is equal to N2 minus N1 by R. Find the position of the image of a point object O in the two cases given. Take the radius of curvature of the surface R as 15 centimeter and N1 is equal to 1 and N2 is equal to 2. So, case 1, the object is located 10 centimeter to the left of the surface. Case 2, the object is located 30 centimeter to the left of the surface. இந்த ரெண்டு கேஸ்லையும் radius of curvature given, radius of curvature 15 னு கொடுத்திருக்காங்க. So one is in front of the radius of curvature, the other one is behind the radius of curvature. ரெண்டு கேசஸ்ல ஆப்ஜெக்ட்டை வச்சிருக்கோம், என்ன நடக்குங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணிட்டு எப்போதுமே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை நம்ம நெகட்டிவாக தான் எடுப்போம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பிகாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த லென்ஸ். லென்ஸை வந்து நம்ம ஒரிஜினாக கன்சிடர் பண்ணுறோம் சென்டர்லேருந்து, அதனோட லெஃப்ட் சைடு. ஸோ u is equal to -10. N2 by V minus N1 by U is equal to N2 minus N1 by R.
ஸோ u is equal to minus 10 centimeter, r is equal to 15 centimeter. இந்த இடத்துல 15 போடணும். And r is positive only. Okay, r is taken as positive. Center of curvature. It is towards the right hand side. அதனால. So, n2 வர இடத்துல என்ன வேல்யூ எடுக்க சொல்லியிருக்காங்க? given in the question as 2. 2 divided by v. v தெரியாது. Image distance. Minus 1 by, because n1 is 1. u ஓட வேல்யூ என்னது? 10. Negative, because it is to the left, minus 10 னு போட்டுக்கணும். is equal to 2 minus 1 by 15. So 2 by v is equal to 1 by 15 minus 1 by 10. Therefore, v is equal to answer negative ல வருது. You get a virtual image. What do you mean by virtual image? Lens ஓடி other side ல கிடைக்காம. If you are getting a image on this side, we call it as real and inverted. But you are getting on the same side of the object, which is virtual and erect. You are getting a negative value. Negative value கிடைச்சதுன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடியே தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஆப்ஜெக்ட்டுக்கு பிஹைண்ட்லேயே தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ யூ ஆர் கெட்டிங் அ வர்ச்சுவல் இமேஜ் அண்ட் அட் வாட் டிஸ்டன்ஸ்? 60 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ். ஆப்ஜெக்ட் எங்கே வச்சிருக்கியோ ஆப்ஜெக்டோட அதே இடத்துல, ஆப்ஜெக்டோட அதே சைடில். ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து 10 சென்டிமீட்டரில் இருக்குது. 10 சென்டிமீட்டர்லேருந்து இன்னும் ஒரு 50 சென்டிமீட்டர் தள்ளி 60 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி லென்ஸில் நமக்கு கிடைக்குது. ஓகே, இனி கேஸ் 2. இந்த இடத்துல u வர இடத்துல என்ன மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போற? -30. மற்ற நம்பர்ஸ் எல்லாமே சேம். இங்க வந்து உனக்கு என்ன கிடைக்கிறது? v யோட வேல்யூ ஆர் கெட்டிங் பாசிட்டிவ். ஸோ ரியல் இன்வெர்டட் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் 60 சென்டிமீட்டர் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த லென்ஸ் டு த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த சர்ஃபஸ். இந்த சர்ஃபஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்ஃபஸ்லேருந்து 60 சென்டிமீட்டர் ரைட் சைடில் கிடைக்கும். ஸோ தேட் வில் பி ரியல் அண்ட் இன்வெர்டட். Magnification they have not asked. v by u தான் magnification. இந்த கேஸில் ரெண்டு கேஸ்லேயுமே 60 வருது. 60 by 10னா 6 டைம்ஸ் மேக்னிஃபைடாக தெரியும். இதில் 60 by 30 பண்ணுறத 2 டைம்ஸ் மேக்னிஃபைடாக தெரியும். டபுள் த சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் தெரியும். ஸோ ரியல் இமேஜ் இஸ் ஃபார்ம் 60 சென்டிமீட்டர் டு த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த சர்ஃபஸ். ஸோ ஆப்ஜெக்ட் ஒருவேளை இங்கே இருந்திருந்தா இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். யூ கேன் ட்ரா த டயக்ராம். This is the first medium having a refractive index 1, that is air, and this is second medium which is having a refractive index of 2, denser medium. Next question, 6.13. A biconvex lens has a radius of curvature 20 cm and 15 cm for the two curved surfaces. ஒரு surfaceல இருக்கிற R1, R2 ரெண்டையும் கொடுத்திருக்காங்க. R1 is taken as 20 and R2 is taken as 15. The refractive index of the material is 1.5. What is its focal length? Will the focal length change if the lens is flipped by the side? Flipped na enadhu? Left right மாத்துறது, right left மாத்துறது. That is called flipping. அப்படி நம்ம flip பண்ணினோம்னா இந்த காம்பினேஷனோட focal length change ஆகுமா ஆகாதா? இதுதான் கேட்குறாங்க. For a biconvex lens, the radius of curvature is the first surface is positive. R1 positive எடுத்துக்கிறோம், R2 negative எடுத்துக்கிறோம். Because R1 is இந்த சைடுக்கு எடுக்கிறோம் and R2 இந்த டைரக்ஷனில் எடுக்கிறோம். ஸோ R2 is taken as negative. Okay. So next, as the focal length given n is equal to 1.5, R1 is equal to 20, R2 is negative எடுக்கிறோம். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா போட்டுக்கோ. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா போட்டு தான் இந்த லென்ஸோட ஃபோக்கல் லெங்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். 1/f is equal to n minus 1 into 1/r1 minus 1/r2. What is n? நீ எடுத்திருக்கிற லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். R1 என்னது? ஃபர்ஸ்ட் surface oda radius of curvature. R2 என்னது? second surface oda radius of curvature. One is negative and the other one is positive. So 1.5 given in the question, 1.5 minus 1. R1 வந்து taken as positive 1/20 minus -15, 1/-15. So 1/20 plus 1/15 வருது. This is 0.5, 1/20 plus 1/15. So 3 plus 4/60. Total பண்றோம். 1/2 into 7/60. So you are getting 7/120. இதை reciprocal எடுக்கணும். 120 divided by 4 பண்ணினா the focal length of the combination is 17.14 centimeter, which is a positive value. அப்போ lens is behaving as a convex or converging lens ஆதான் behave பண்ணுது. Because the focal length is positive, the lens is a converging lens. Now, second case என்ன கேட்டிருக்கான்? ஒருவேளை நான் லென்ஸை வந்து flip பண்ணினேன்னா என்னோட வேல்யூ மாறுமா? flip பண்ணி பார்க்கலாம். flip பண்ணி பார்த்தோம்னா 15 becomes positive and 20 becomes negative. திருப்பி நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன், அதே வேல்யூ தான் கிடைக்கிறது without even change in sign.
ஸோ ரெண்டுலேயும் நான் செக் பண்ணியாச்சு. ஈவன் இஃப் ஐ ஃப்ளிப் த லென்ஸ் மை வேல்யூ ஃபார் ஃபோக்கல் லென்த் இஸ் நாட் சேஞ்சிங். ஸோ இதுலேருந்து என்ன புரியுறது, ஃப்ளிப் பண்ணாலும் வேல்யூ ஒன்று தான். This will also result in f is equal to 17.14 centimeter. Thus, it is concluded that the focal length of the lens will not change if it is flipped by the side. This is true for any kind of lens. So, you can verify this experimentally also. So, flip பண்றதுனால focal length change ஆகாது, நேச்சரும் change ஆகாது. So, lens makers formula use பண்ற. What is lens makers formula? 1 by f is equal to n minus 1 into 1 by r1 minus 1 by r2. Determine the focal length of the lens made up of a material of refractive index 1.52 as shown in the diagram. And points C1 and C2 are the radius of curvature of the first and second surface. இது பாத்தியா, இது ஒரு lens தான். But this is not biconvex lens. ஒரு பக்கம் கான்வெக்ஸா இருக்கு, ஒரு பக்கம் கான்கேவா இருக்கு. You cannot call this biconvex or biconcave னு சொல்ல முடியாது. This is convex, concave, both combined. This is called as convexo-concave lens. You have plano-concave lens, plano-convex lens, biconvex lens, biconcave lens. இங்க வந்து ஒரு சைடு கான்வெக்ஸா ஒரு சைடு கான்கேவா இருக்கிறதுனால we call it as convexo-concave lens. First, refractive index of the material 1.52. அதுல டவுட்டே இல்லை. ஸோ R1 எந்த டைரக்ஷன்ல இருக்கு, ரெண்டு ரேடியஸும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, both are positive. அங்க ஏன் எடுத்தோம், அங்க வந்து ஒரு ரேடியஸ் இந்த சைட்லயும் ஒரு ரேடியஸ் இந்த சைட்லயும் இருந்தது. ஆனா இப்போ வந்து ரெண்டு ரேடியஸும் ரைட் சைட்ல தான் இருக்கு. யூ நீட் நாட் டேக் இட் as நெகட்டிவ். R1 R2 ரெண்டையுமே இப்போ எந்த கேஸ் எடுக்கலாம் நம்ம இங்க, யூ கேன் டேக் இட் as பாசிட்டிவ். ஓகே, in this case you are taking both as positive. So R1 10 cm positive, R2 20 cm positive, n minus 1 into 1 by R1 minus 1 by R2. So 1.52 minus 1 பண்றோம், இங்க 0.52 வருது. 1 by 10 minus 1 by 20. Interchange பண்ணாலும் தப்பு இல்லைன்னு நம்ம பார்த்தோம், flip பண்ணாலும். So I have taken this as 1 and this as 2. Reverse எடுத்திருந்தாலும் ஆன்சர் ஒன்னா தான் வந்திருக்க போகுது. 1 by 10 minus 1 by 20. So 2 minus 1 divided by 20. So final answer is positive. The combination is a converging lens or a convex lens. It behaves like a convex lens. Converge தான் பண்ணது. Next, 6.15. If the focal length is 150 cm for a lens, what is the power of the lens? ரொம்ப simple question. Focal length ஓட reciprocal பண்ணா போறோம். Power is equal to 1 by f. But only thing you have to convert it into meter. கொடுத்திருக்கிறது சென்டிமீட்டர்ல. So 150 cm is 1.5 meter. Equation for power of the lens P is equal to 1 by f. Substituting the value P is equal to 1 by 1.5, which is equal to 0.67 diopter. As the power is positive, it is a converging lens. புரிஞ்சுதா? So lens வந்து converging lens. Converging lens na convex. இது focal length வச்சே தெரிஞ்சிடலாம். focal length பாசிட்டிவா தான் கொடுத்திருக்காங்க, அதனால பவரும் பாசிட்டிவ். பவர் இஸ் பாசிட்டிவ், the lens is convex lens. What is the focal length of the combination of lenses of focal length minus 70 and 150? ஒரு பக்கம் கான்கேவா இருக்கு, இன்னொரு லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸா இருக்கு. இதை ரெண்டையும் கம்பைன் பண்ண என்ன வரும்? காம்பினேஷன் ஆஃப் focal length is formula 1 by f is equal to 1 by f1 plus 1 by f2 plus 1 by f3. எவ்வளவு காம்பினேஷன் இருக்கோ எல்லாத்தையும். பவருக்கு என்னது? பவர் p is equal to p1 plus p2 plus p3. டைரக்ட் ஆட் பண்றோம். ஃபோக்கல் லென்த்துக்கு ரெசிப்ரோக்கல்ஸ் ஆட் பண்றோம். மேக்னிஃபிகேஷனுக்கு மல்டிப்ளிகேஷன். m is equal to m1 into m2 into m3. That is the formula. So combination focal length is 1 by f is equal to 1 by f1 plus 1 by f2. First one the negative, second one the positive. After combination, the answer is negative, which means the final focal length is negative. The combination is diverging, concave behave பண்ணும். Okay, because அதனோட பவர் தான் ஜாஸ்தி, அதனோட focal length கம்மி. So focal length கம்மியா இருக்கிறதுக்கு பவர் ஜாஸ்தி. It is more concave than convex. And power of the combination will again be a negative number. இந்த focal length இருக்கு இல்லையா, அதை மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிட்டு you have to find the reciprocal. So minus 0.76 diopter கிடைக்கும். Now system of combination of lenses is used in designing lenses, camera. இந்த மாதிரி combination இருக்கு இல்லையா, concave with concave or convex with concave,
அந்த மாதிரி காம்பினேஷன் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், கேமராஸ், மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் அந்த மாதிரி அதுலலாம் யூஸ் பண்ணுறோம் ஃபார் பெட்டர் மேக்னிஃபிகேஷன் அண்ட் ஷார்ப்னஸ் ஆஃப் த இமேஜ்க்காக யூஸ் பண்ணுறோம். தீஸ் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் ஸோ தட் யூ கெட் அ டிஃப்ரெண்ட் மேக்னிஃபிகேஷன், டிஃப்ரெண்ட் பவர்ஸ், different focal length, adjustable. Now next one, an object of height 5 millimeter is placed in front or at a distance of 15 centimeter from a convex lens having a focal length 10 centimeter. இது first lens பத்தி சொல்லியிருக்காங்க. A second lens of focal length 5 centimeter is placed 40 centimeter from the first lens, okay, and 55 centimeter from the object. ஆப்ஜெக்ட்லேருந்து டோட்டலாக 55. ஸோ இதுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் 15 plus 40 is 55 from the second lens. Find the position of the final image, its nature and its size. ஸோ இதனோட இமேஜ் வந்து இந்த சைடில் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபோக்கல் லெங்த் இஸ் கிவன், ஹைட் இஸ் கிவன், ஃபோக்கல் லெங்த் இஸ் கிவன். ஸோ 10 சென்டிமீட்டர் பியாண்ட் ஃபோக்கல் லெங்த் தான் வச்சுருக்கோம், பியாண்ட் ஃபோக்கல் லெங்த் அண்ட் சியோட வேல்யூ, ஆரோட வேல்யூ வந்து 20, எஃபோட வேல்யூ 10. ஸோ இது என்ன பொசிஷனாக வரும், பிட்வீன் எஃப் அண்ட் சி. பிட்வீன் எஃப் அண்ட் சி வச்சோம்னா இந்த பக்கம் பியாண்ட் சி கிடைக்கும். அப்போ பியாண்ட் சி இந்த சைடில் கிடைக்கிற அந்த இமேஜ் வில் ஆக்ட் ஆஸ் தி ஆப்ஜெக்ட் ஃபார் த செகண்ட் லென்ஸ். அதனோட ஃபைனல் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுறதுன்னு பார்க்கலாம், டிபெண்டிங் ஆன் த பொசிஷன். ஸோ கிவன் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் 5 millimeter, which is 0.5 centimeter. And distances to the left, அதனால negative minus 15 centimeter. Focal length of the first lens is 10 centimeter. அது என்ன lens, convex, அதனால positive எடுத்திருப்போம். Second lensum convex தான், அதனோட focal length positive 5 centimeter. Distance வந்து 40 centimeter between the two lens. Now first caseல 1 by v minus 1 by u is equal to 1 by f. அந்த v எங்க கிடைக்கும், first lens ஆல வர image. So 1 by v1 is equal to 1 by v1 minus 1 by u1 is equal to 1 by f1. அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் லென்ஸில் இருந்து 30 சென்டிமீட்டர் ஆன் த பாசிட்டிவ் சைடு, ஆன் தி அதர் சைடு ஆஃப் த லென்ஸ், ஆப்ஜெக்டோட சைடில் 30 சென்டிமீட்டர் தள்ளி 15 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சிருந்த ஆப்ஜெக்டோடது 30 சென்டிமீட்டர் தள்ளி தெரியுது. நான் இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன டிஸ்டன்ஸ், 40. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்னும் எவ்வளோ சென்டிமீட்டர் இங்கே பாக்கி இருக்கு, 10 சென்டிமீட்டர் பாக்கி இருக்கு. ஸோ இதனோட u2 object is placed 10 centimeter in front of the second lens. 10 centimeterங்கிறது அது என்னது, it is 2f because second lens ஓட focal length is 5. So radius of curvature will be 10. Radius of curvature வச்சோம்னா என்ன கிடைக்கும், at the same point கிடைக்கும். First lens forms 30 centimeter to the right of the first lens. Let us find the height of this image. Height வந்து m is equal to h dash by h or v1 by u1, which is equal to 30 divided by minus 15. It is real and inverted, same size la kadikku. Magnification is, height of the image is 1, it is diminished, sorry, magnified. 0.5 centimeter இருந்த object இப்போ 1 centimeter தெரியுது, double the size ல தெரியுது, real, inverted but magnified. இதுதான், as the height of the image is negative, the image is real and inverted. In the real and inverted image, it acts as the object for the second lens. Second lensல எவ்வளவு தூரத்துல இருக்கு, இந்த டயக்ராத்தை பாரு, இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 40 சென்டிமீட்டர். ஆனால் என்னோட இமேஜ் வந்து 30 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ். அப்போ இன்னும் இங்கே எவ்வளோ கேப் இருக்குது, 10 சென்டிமீட்டரோட கேப் இருக்குது. இந்த 10 சென்டிமீட்டரில் தான் என்னோட இமேஜ் ஃபார்ம் ஆகுது டியூ டு த ஃபர்ஸ்ட் லென்ஸ், விச் வில் ஆக்ட் அஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் த செகண்ட் லென்ஸ். புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸோட இமேஜ் தான் செகண்ட் லென்ஸோட ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் வில் டிஸ்டன்ஸ் வில் பி -10 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் ஃபார் த செகண்ட் ஒன் எவ்வளோ? The image acts as an object for second lens. The object distance for second lens is -10 centimeter. புது ஃபார்முலா போடு, அந்த 1 by v minus 1 by u is equal to 1 by f தான், எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரிப்ட் 2 போட்டுக்கோ, because we are calculating for the second lens. அப்போ 1 போட்டோம் ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு. 1 by v2 minus 1 by u2 is equal to 1 by f2. நமக்கு v2 தெரியாது, u2 தான் -10, f2 again positive because it is a convex lens. So 1 by v2
is equal to 1 by 5 minus 1 by 10, which is equal to 1 by 10. இதே தான் சொன்னேன். 10ங்கிறது 2f. rல வச்சிருக்கோம், அதே rல தான் கிடைக்கும். And magnification will be 1. Same size கிடைக்கும். The final image is formed 10 cm to the right of the second lens. Let us find the height of the final image, assuming that the final height of the image is h double dash. H double dash divided by h dash is equal to v2 by u2, which is 10 by 10, 1. So final வந்து 10 millimeterல இருக்கும். 1 centimeter, which is 10 millimeter. So the height of the image is positive, the image is erect and real. You are getting on the other side. Already invert ஆனது இப்போ என்ன இருக்கு, இன்னொரு வாட்டி real and inverted. See, இங்க வந்து real and inverted இருக்கும், but with respect to the object it is erect. Real will never be erect. இது ஏன் ரியல் சொல்றோம், லென்ஸுக்கு ரைட் சைடில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன் எரெக்ட் சொல்றோம், ஆப்ஜெக்டை மாதிரியே இருக்கு. ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி நம்ம இன்வெர்ட் பண்ணியாச்சு, செகண்ட் டைமும் இன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கிறது, ஃபைனல் இமேஜஸ் எரெக்ட். யூ நெவர் ஹாவ் அ காம்பினேஷன் லைக் ரியல் அண்ட் எரெக்ட்னு இருக்கவே இருக்காது. இந்த கேஸ்ல ஏன் வருதுன்னா, there is two inversion. ஃபர்ஸ்ட் லென்ஸ் ஒரு வாட்டி இன்வெர்ட் பண்ணிட்டு செகண்ட் லென்ஸும் இன்னொரு வாட்டி இன்வெர்ட் பண்ணதுனால ஃபைனல் இமேஜ் உனக்கு எரெக்டா கிடைக்கிறது. புரிஞ்சுதா? Next, 18th question. A thin biconvex lens is made up of a glass of refractive index 1.5. The two surfaces have equal radius of curvature. R1 30, R2 30. One of its surface is made reflecting by silvering it outside. ஒரு சைடு மிரரா மாத்திட்டோம். What is the focal length of the powered silvered lens? Where should the object be placed in front of the lens so that the image is formed on the object itself? So n is equal to 1.5, R1 is equal to 30 cm, R2 is also 30 cm. ஒன்று பாசிட்டிவ் எடுக்கிறோம், இன்னொன்று நெகட்டிவ் எடுக்கிறோம். பை டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று பாசிட்டிவாகவும் செகண்ட் ஒன்று நெகட்டிவாகவும் எடுத்துக்கிறோம். இப்போ காம்பினேஷன் 1 by f1 is equal to n minus 1 into 1 by r1 minus 1 by r2. செப்பரேட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ யூ ஆர் கெட்டிங் f1 காம்பினேஷனோட இதுவும் 30 தான் கிடைக்கிறது. 1 by 30 plus 1 by 30 பண்ணிட்டு, சாரி, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 30 இருந்தது, இப்போ ஃபோக்கல் லெங்த் 30 கிடைக்கிறது. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 30னா ஃபோக்கல் லெங்த் வாஸ் 15. ஸோ இப்போ வந்து ஃபோக்கல் லெங்த் 30 கிடைக்கிறது. The focal length has increased, it has doubled. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த மிரர் கண்டுபிடிக்கிறதுக்கு இட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த செகண்ட் சைட் பை 2 பண்ணு. மிரரோட ஃபோக்கல் லெங்த் 15 சென்டிமீட்டர். சில்வர் பண்ண கேஸில், ஃபர்ஸ்ட் கேஸில் செப்பரேட்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம், செகண்ட் கேஸில் சில்வர் பண்ணதுக்கப்புறம். இப்போ சில்வரோட காம்பினேஷன் 1 by minus f is equal to 2 by focal length of the lens plus 1 by negative focal length of the mirror. So 2 by 30 plus 1 by 15, negative of negative 15. Combination வந்து you're getting it as negative because it is a lens and a mirror. Formulaly negative வருது. The focal length is negative and the silver mirror behaves like a concave mirror because the focal length is negative. பவருக்கு என்ன காம்பினேஷன், ரெண்டு லென்ஸ் இருக்கு. எப்படி ரெண்டு லென்ஸ், இந்த பக்கம் என்ட்ரி ஆகும்போது ஒரு வாட்டி, அப்புறம் மிரர், திருப்பி லைட் வெளியில வருதா, அப்பவும் லென்ஸ் கிட்ட. It is traveling 3 times. One from air inside the lens, then it is getting reflected from the mirror. Third time என்ன ஆகுது, லென்ஸ்ல இருந்து வெளியில வருது. ஸோ ரெண்டு வாட்டி லென்ஸ்ல பாஸ் ஆகுது, ஒரு வாட்டி மிரர்ல. ஸோ டோட்டல் பவர் P is equal to 2 into PL plus PM. So 2 divided by FL plus 1 divided by minus FM because it is concave mirror and negative of negative it becomes positive. Combination வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு, power is positive. Now writing the, இப்போ இது மிரரா பிஹேவ் பண்றது, this is your power. 1 by f combination ஓடுது is equal to 1 by v plus 1 by u. Combination ஓடுது என்னது, 7.5 centimeter. 1 by u plus 1 by u. Here both u and v are same as the image coincides with the object. இமேஜும் ஆப்ஜெக்டும் ஒரே இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. One of us made silver. The two surfaces have, where should an object be placed so that the image is also formed on the object itself? U is equal to v, that is given in subsection B கொடுத்திருக்காங்க questionல.
So the object is to be placed 15 centimeter to the lens of the silvered mirror. UV ரெண்டுக்குமே same value போடுற U ஓட value என்ன வருது 15 centimeters to the left of the silvered lens you're getting. As the power is positive, it behaves like a converging system. So the silvered lens order which has negative focal length and positive power, which implies that the focal length is to the left and the system behaves like a converging one. Such situations are possible only if you have silver lenses, because silver lens basically it's a modified mirror. Next example 6.19. A monochromatic light. What do you mean by monochromatic light? ஒரே wavelength இருக்கிறது. Polychromatic na நிறைய colors சேர்ந்தது. For example white light. Monochromatic light is incident on an equilateral prism. இதுல இருந்து என்ன டீடைல் கிடைக்கிறது? Equilateral prism, which means angle of the prism is 60 degree. Okay, 60 degree. And it is incident. Angle of incidence வந்து 30 degree. Angle of emergence coming out of the prism, that is 75 degree. What is the angle of deviation produced by the prism? Now equilateral prism கிறதுனால angle of the prism is 60, I1 is 30 and I2 is R. And the deviation is equal to I1 plus I2 minus A, angle of minimum deviation. Angle of minimum deviation la, this is the formula. So 30 plus 75 minus 60 பண்றது 45 வருது angle of deviation. Okay. Okay. It is incident at an angle 30 degree and is emergent at 75 degree. So எந்த அளவுக்கு deviate ஆகும்னு கேட்டிருக்காங்க. So direct formula, deviation is 45 degree. Next sum 6.20. Light ray falls at normal incidence. Normal incidence na enna artham? Normal to the surface na artham. Surface ku normal. So angle of incidence enna varukum? Angle of incidence is 0. See, because you always measure angle எதுல இருந்து measure பண்ணுவோம்? நார்மல்ல இருந்து. இப்போ லைட்டும் இந்த நார்மல் வழியாவே தான் வருது. இதே லைன் வழியா வருதுன்னு சொல்றாங்க. It is coming on this normal. So normal வழியா உள்ள travel ஆகுது. Light falls at normal incidence on the first phase and emerges grazing the second phase of the equilateral prism. ஆனா இந்த இடத்துல வரும்போது it is grazing the surface, which means இந்த இடத்துல என்ன ஆங்கிள் விழுந்திருக்கும்? எக்ஸாக்ட்லி கிரிட்டிக்கல் ஆங்கிள் விழுந்திருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்தாதான் உனக்கு கிரேசிங் த சர்ஃபேஸ் நடக்கும். லெஸ் தேன் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்தா ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கும். கிரேட்டர் தேன் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்தா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கும். இந்த இடத்துல எக்ஸாக்டா 90 இருக்கிறதுனால இட் ஹாஸ் ஃபாலன் அட் த கிரிட்டிக்கல் ஆங்கிள். வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்? வாட் இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பிரிசம்? இந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ equilateral prismங்கிறதுனால A வந்து 60 degree, I1 வந்து 0 because it is falling normal to the surface. Second light is grazing the surface. I2 is 90. Angle of deviation again I1 plus I2 minus A. 90 minus 60, angle of deviation is 30 degree. Angle of deviationங்கிறது என்னது? செகண்ட் ஃபேஸ்ல என்ன ஆங்கிள் விழறதோ அதுதான் angle of deviation. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆங்கிள் டிவியேட் ஆச்சோ அதுல தான் இங்க வந்து விழும். So it is falling at 30 degree அப்படின்னு அர்த்தம். The light inside the prism must be falling on the second phase at the critical angle as it grazes the surface. So critical angle is equal to 90ங்கிறது நார்மல். நார்மல்ல இருந்து angle of incidence மைனஸ் பண்றோம். என்ன விழறது? 60 டிகிரில விழறது. See, angle of deviation is 30 degree. It is deviated by 30 degree, which means angle of incidence deviated from the, what do you mean by deviation? அது ஸ்ட்ரைட்டா போயிருக்க வேண்டியது 30 degree deviate ஆகுது. So what is the angle of incidence? Angle of incidence is 90 ல இருந்து angle of deviation minus பண்றோம். This is critical angle. So equation for the critical angle is sin IC is equal to 1 by n. So refractive index இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். n is equal to 1 by 60 போட்டனா you get the refractive index as 1.15. That is the refractive index of the material of the prism. Next, angle of minimum deviation for an equilateral prism is angle of minimum deviation, capital D, is given. Find the refractive index. வேற என்ன கொடுத்திருக்காங்க? equilateral prism. சொல்லாமையே சொல்லியாச்சு. A ஓட value 60 degree. So A is equal to 60, D is given. Easy formula, N is equal to, நீங்க practical யூஸ் பண்ற அதே தான்.
ப்ரிசத்தோட பண்ணுறீங்க இல்லையா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட ப்ராக்டிக்கல் கொஸ்டினே யூசிங் ஸ்பெக்ட்ரோமீட்டர். n is equal to sin a plus d by 2 divided by sin a by 2. 60 plus 37 by 2, which is 48.5 divided by 60 by 2, which is 30. So the answer is 1.5. கிளாஸுக்கு எப்போதுமே 1.5, 1.32 க்ரௌன் கிளாஸுக்கு அந்த மாதிரி வரும். வாட்டருக்கு வந்து 1.33. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் டன். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிளில் லாஸ்ட் ஒன். எக்ஸசைஸ்க்கு வந்து தனி வீடியோ நம்ம போட்டுருவோம். எக்ஸசைஸ் வந்து செப்பரேட்டாக நம்ம பண்ணுறோம் பிகாஸ் ஸ்டெப்ஸ் எவ்ரி திங் ஹேஸ் டு பி ப்ரொவைடட் அண்ட் யூ கேன் ஈஸிலி கான்சென்ட்ரேட் ஆன் எக்ஸாம்பிள்ஸ். சொல்யூஷன் இருக்கிறதுனால இட் இஸ் மச் ஈஸியர். This we will solve separately, and those who are interested, they can go for the exercise also. Find the dispersive power of a prism if the refractive indices of the flint glass for red, green and violet colors are 1.613, 1.620 and 1.632. இதுல என்ன தெரிய வருது, ஒவ்வொரு வேவ்லெங்த் ஆஃப் லைட்டுக்கும் வேற வேற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். அதனால தான் டிஸ்பர்ஷன் நடக்கிறது. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் violet is 1.632, that is greater than red, and ரெட்டுக்கு வந்து less than even green. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அதனால தான் வயலட் அதிகமாக டிவியேட் ஆகிறது. நான் டிஸ்பர்சிவ் பவர் வந்து டிஸ்பர்சிவ் பவர் பிட்வீன் த டூ எக்ஸ்ட்ரீம்ஸ், அதாவது வயலட் அண்ட் ரெட்டோட டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை மீன், மிடில் இருக்கு இல்லையா, மிடில் வேல்யூ, அது என்ஜி மைனஸ் 1. திஸ் இஸ் டிஸ்பர்சிவ் பவர். ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் என்ன வேல்யூ, 1.632, 1.613 லீஸ்ட் வேல்யூ ரெட்டுக்கு, இது வயலட்டோடது, டிவைடட் பை கிரீன் மைனஸ் 1. ஸோ டிஸ்பர்சிவ் பவரோட டைரக்ட் ஃபார்முலா. So we have solved 22 examples which are given in the 6th lesson. Okay, ray optics oda 22 examples solve பண்ணியாச்சு. Next video separate you will have for the book back exercises. இதனோட solution will be provided in another. Thank you.